பூனையை பற்றி நிறைய இடங்களிலே பேசிக்கொண்டிருந்தாலும் நாம் ஏன் அதனை ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய ஒரு வாகனமாக கருதி வணங்குவதில்லை அப்படின்னு கேட்டால், பூனையும் ஒரு தேவியினுடைய வாகனமாகத்தான் இருக்கிறது. அந்த தேவியினுடைய பெயர் என்ன தெரியுமா? ஷஷ்டி தேவி என்று பெயர். இதையும் நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு சொல்லித் தருகிறது. ஷஷ்டி தேவியினுடைய வாகனம் என்பதுதான் பூனை. ஆனால் பூனையை வணங்க சொல்லவில்லை. அதுக்கான காரணமும் புராணத்திலேயே வருகிறது. இந்த ஷஷ்டி தேவி என்பவள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவசேனா அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய முதல் மனைவியாகிய அந்த தேவயானியினுடைய அம்சத்தை பெற்றவர் தான் இந்த ஷஷ்டி தேவி என்பவர். இந்த ஷஷ்டி தேவியினுடைய அந்த மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தைகளை காப்பது என்பதுதான் அதனுடைய மகத்துவம். இதற்கு நிறைய கதைகள்லாம் இருக்குது, புராண கதைகள்லாம் இருக்குது. நம்ம போய் படித்து பார்க்கணும். அதை பற்றி நிறைய நாளில் நம்ம விவாதிக்கலாம், இனி வரும் காலங்களில் விவாதிக்கலாம். அதில் பார்த்தோம்னா, இந்த மனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனு தர்மத்தை உருவாக்கிய அந்த மனு என்கின்ற அரசனுடைய மகன், அந்த மகனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய மனைவியானவள் அந்த கருத்தரித்திருக்கிறாள். அதுவும் சரியாக 10 மாதத்தில் குழந்தை பிறக்காம நிறைய நாள் இழுத்துண்டே போய் 12வது மாதத்தில் தான் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை கூட இறந்தே பிறந்ததாம். அப்பொழுது எல்லோரும் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த ஷஷ்டி தேவியானவள் அங்கே பிரத்யட்சமாகி அந்த குழந்தையினை உயிர்ப்பித்து தந்தாள் அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்லியிருப்பா.